பயிற்சி 2.6ல் 4வது சம் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொடரின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் 2n² - 3n எனில் அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை என நிரூபிக்கன்னு சொல்லியிருக்காங்க. n உறுப்புகளின் கூடுதல் வந்து 2n² - 3n கொடுத்துருக்காங்க. அதாவது Sn வந்து 2n² - 3n. இப்போ வந்து நம்ம வந்து S1 கண்டுபிடிக்கணும்னா இந்த எண்ணுக்கு பதிலாக 1 போடுவோம். 2 × 1² - 3 × 1. இப்போது இது வந்து 2 - 3 நமக்கு -1ன்னு கிடைக்கும். S1 வந்து -1. அப்போது இதுதான் முதல் உறுப்பு. முதல் உறுப்பு வந்து -1. ஏன்னா S1 S2 S3ன்னு போகும். இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து நம்ம முதல் உறுப்புன்னு சொல்லுவோம். அது வந்து A. அடுத்து பாருங்கள் S2 2 × 2² - 3 × 2. இப்போ 2 × 4 -3 2 6. 8 - 6னா நமக்கு S2 என்ன கிடைக்கும்? 2. S2 வந்து 2. இப்போ இந்த S2ங்கிறது என்னது? நமக்கு முதல் உறுப்பையும் ரெண்டாவது உறுப்பையும் கூட்டுனா S2 கிடச்சிரும். முதல் உறுப்பு நமக்கு என்னன்னு தெரியும்? -1ன்னு தெரியும். T2 கண்டுபிடிக்கணும். S2ஓட மதிப்பு 2. ஏன் இப்படி எழுதுகிறோம்னா நமக்கு முதல் உறுப்பையும் ரெண்டாவது உறுப்பையும் T1ஐயும் T2வையும் கூட்டினா நமக்கு S2 கிடைக்கும் தெரியும். S2 வந்து மதிப்பு தெரியும் 2. T1ஓட மதிப்பும் தெரியும் -1. T2 கண்டுபிடிக்கணும்னா -1 + T2 = 2. இப்போ T2 கண்டுபிடிக்கும் போது இந்த -1 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது +1ஆக மாறும். இப்போ T2 வந்து 3ன்னு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு T2 கண்டுபிடிக்கணும்னா S2 - S1. S2 என்னது? 2 -S1 வந்து -1. இப்போ 2 + 1 3. இப்போது A வந்து நமக்கு -1, அதாவது T1 வந்து -1, T2 வந்து 3. அடுத்து S3 பாருங்கள். 2 × 3² - 9 -3 × 3. ஏன்னா என்கிற இடத்துல 3 போடுவோம். 9. 9 18 - 9 9. S3ஓட மதிப்பு 9. நமக்கு T3 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா S3 - S2. S3 என்னது? 9 -S2 என்னது? 2 7. அதாவது T3 வந்து 7. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாட்டி S3னா T1 T2 T3 இது மூணையும் கூட்டுனா நமக்கு S3ன்னு கிடைக்கும். T1 என்னது? -1. T2 வந்து என்னது? நமக்கு 3. T3 தான் கண்டுபிடிக்கணும். S3ஓட மதிப்பு 9. இப்போ -1 + 3னா 2 + T3 = 9. இப்போ இந்த +2 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது -2ஆக மாறும். அப்போ T3 வந்து 7ன்னு கிடைக்கும். இப்போ வந்து இது வந்து கூட்டுத்தொடர் வரிசையான்னு பார்க்கணும். முதல் உறுப்பு என்னது? -1. ரெண்டாவது உறுப்பு 3. மூணாவது உறுப்பு வந்து 7. கூட்டுத்தொடர் வரிசைனா பொது வித்தியாசம் வந்து பொதுவாக இருக்கணும். 3 -1. ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிச்சா வித்தியாசம் கிடைக்கும். இப்போ 3 + 1 4. இதே இது மூணாவது உறுப்புலேருந்து ரெண்டாவது உறுப்பை கழித்து பார்ப்போம். 7 - 3 நமக்கு 4ன்னு கிடைக்கும். அப்போ D வந்து 4. அப்போ இது வந்து கூட்டுத்தொடர் வரிசை தான். இப்போது இது வந்து n உறுப்புகளின் கூடுதல் வந்து ஒரு இது கொடுத்துட்டாங்க. 2n² - 3n. இப்போ S1 கண்டுபிடிக்கணும்னா இந்த எண்ணுக்கு பதிலாக 1 போட்டு கண்டுபிடிப்போம். S2னா எண்ணுக்கு பதிலாக 2 போட்டு கண்டுபிடிப்போம். இப்போது S1ங்கிறது நமக்கு முதல் உறுப்புன்னு தெரியும். அதை வந்து ஏன்னு வச்சுக்கிடும். இதே இது S2 கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம T2 எப்படி கண்டுபிடிக்கலாம்னா T1 + T2 தான் நமக்கு S2. அப்படி இல்லை அப்படின்னா S2 - S1னாலும் நமக்கு T2 கிடச்சிரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் எப்படி போட்டாலும் நமக்கு T2 கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து S3 கண்டுபிடிச்சிட்டு T3யை கண்டுபிடிச்சிட்டு அது வந்து கூட்டுத்தொடர் வரிசையாக என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. 5வது சம் பாருங்கள்.
ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 104வது உறுப்பு மற்றும் 4வது உறுப்புகள் முறையே 125 மற்றும் 0 எனில் அத்தொடர் வரிசையின் முதல் 35 உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 104வது உறுப்பு 125ன்னு கொடுத்துட்டாங்க, 4வது உறுப்பு 0ன்னு கொடுத்துருக்காங்க. முதல் 35 உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. T104 வந்து 125, T4 வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு Tn ஃபார்முலா தெரியும், a + n - 1 × d. இப்போ ஃபஸ்ட்டு வந்து T104 வந்து 125ன்னு கொடுத்துருக்காங்க. T104 எப்படி எழுதலாம்? a + n - 1னா 103d = 125. இது வந்து முதல் சமன்பாடு. அடுத்து வந்து T4 a + n - 1னா 4 - 1, இப்போ 3d = நமக்கு 0. இப்போது 1வது சமன்பாட்டில் இருந்து 2வது சமன்பாட்டை கழிப்போம். இப்போ சிம்பிள் எல்லாம் மாறும், ஏயும் கேன்சல் ஆயிரும். இங்கே நமக்கு 100d = 125ன்னு கிடைக்கும். d மட்டும் கண்டுபிடிக்கணும்னா இந்த பெருக்கல்ல இருக்க 100 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது வகுத்தலில் மாறும். அப்போ 125/100ன்னு எழுதுவோம். 100ஆல் அடித்தோம்னா 25ஆல் அடித்தோம்னா 4 25 100, I 25 125. அப்போது d வந்து நமக்கு 5/4ன்னு கிடைக்கும். இப்போ d கிடச்சிருச்சு. 2வது சமன்பாட்டில் போட்டோம்னா a கண்டுபிடிச்சிடலாம். a + 3d = 0. d வந்து 5/4. a + 3 × 5/4 = 0. இப்போ a + 3 15/4 = 0. இப்போ a கண்டுபிடிக்கணும். இந்த +15/4 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது மைனஸில் மாறும். a = -15/4ன்னு கிடைக்கும். d வந்து 5/4ன்னு கிடச்சிருக்கு. இவங்க சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? முதல் 35 உறுப்புகளின் கூடுதல், அதாவது S35 கண்டுபிடிக்கணும். S1 ஃபார்முலா வந்து n/2 × 2a + n - 1 × d. 35/2 × 2 × a என்னது நமக்கு -15/4 + n - 1னா 35 - 1 34 × d வந்து என்னது நமக்கு 5/4. இப்போ 2ஆல் அடிக்கலாமா? இதை அடித்தோம்னா 2 4ன்னு வரும். இது 2ஆல் அடித்தோம்னா 2, 1 2, மிச்சம் 1, 7 2 14. இப்போ 35/2 × -15/2 + 17 5 பெருக்குனா 7 35, மிச்சம் 3, 1 5, 5 3 8, 85/2. இது கூட்டலில் இருக்குது, கீழே பின்னமாக இருக்குது. இப்போ கீழே பார்க்கணும், ஒன்று போல் இருக்கிறதுனால நம்ம அப்படியே 2 போட்டுருவோம். அடுத்து மேலே கூட்டினோம்னா 85 - 15 0 7 70 70/2ன்னு இருக்கும். இங்கே இருக்க 35/2 அதை எழுதுகிறோம். அப்போ 35/2 × 70/2. இப்போ 2ஆல் அடிக்கலாம்ல. 1 2 2 6, மிச்சம் 1, I 2 10. இப்போது நமக்கு 35 × 35/2ன்னு கிடைக்கும். இப்போ 35 பெருக்கணும். 35 பெருக்கணும். I 5 25, மிச்சம் 2, 3 15, 16 17, I 3 15, மிச்சம் 1, 3 9 1 10, 5 12, மிச்சம் 1 2 1, 1225/2ன்னு வரும். இப்போ 2ஆல் அடித்தோம்னா 6 2 12, 1 2, 2 4, மிச்சம் 1 இருக்கும். புள்ளி வச்சோம்னா அதோட 0 சேர்ப்போம். I 2 10. அப்போது முதல் 35 உறுப்புகளின் கூடுதல் வந்து 612.5ன்னு கிடைக்கும். அடுத்த சம் பாருங்கள். 450க்கு குறைவாக உள்ள அனைத்து ஒற்றை மிகை முழுக்களின் கூடுதல் காண்க. மிகை முழுனாலே தெரியும் நமக்கு ப்ளஸ் சிம்பிளில் ஸ்டார்ட் ஆகணும். ஒற்றை மிகை முழுன்னு சொன்னதுனால 1 + 3 + 5 ப்ளஸ் போய்கிட்டே இருந்துட்டு 450க்கு குறைவாக உள்ளன்ட்டாங்க. அப்போ 449 வரைக்கும். இப்போது இதில் a வந்து 1, d வந்து 3 - 1னா நமக்கு 2. இது வந்து L, கடைசி உள்ள இது வந்து L. நமக்கு ஃபார்முலா என்னது? Sn = n/2 × 2a + n - 1 × d.
அப்படி இல்லாட்டி n/2 a + l. இப்போ நமக்கு இது வந்து 449 முடியும்னு சொல்லியிருக்காங்க, எள்ளு கொடுத்துருக்காங்க. இது வந்து எத்தனாவது உறுப்புன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ உறுப்புகளின் எண்ணிக்கைக்கு ஃபார்முலா வந்து n = l - a/d + 1. இங்கே எல் என்னது 449 மைனஸ் a வந்து 1/d வந்து 2 + 1. இப்போ 448/2 + 1. இப்போ 2ஆல் அடித்தோம்னா 2 4 2 4 4 2 8. நமக்கு இதை கூட்டினோம்னா 225ன்னு கிடைக்கும். இது வந்து நமக்கு n, அதாவது 225வது உறுப்பில் வந்து நமக்கு 449ன்னு இருக்குது. இப்போ நம்ம எந்த ஃபார்முலாவில் போட்டாலும் ஆன்சர் வந்துடும். நம்ம இதில் போட்டுடலாம். அதாவது SNனா S 225 225/2 இன்ட்டு a என்னது 1 + l வந்து 449. அப்போ 450. எல்லையும் ஏயும் கூட்டுவோம். இப்போ 2ஆல் அடித்தோம்னா 1 2 2 4 2 4 மிச்சம் 1 2 10. 225ஐயும் 225ஐயும் பெருக்கணும். 5 25 மிச்சம் 2 2 10 12 மிச்சம் 1 2 10 1 11. 2 10 மிச்சம் 1 2 4 1 5 2 4. அடுத்து 2 10 மிச்சம் 1 2 4 1 5 2 4. 5 2 6 10 மிச்சம் 1 5. இப்போது நமக்கு வர்ற மதிப்பு வந்து 50,625ன்னு கிடைக்கும். இந்த ஃபார்முலாலையும் போடலாம், அப்படி இல்லாட்டி இந்த ஃபார்முலாலையும் போடலாம். ஏன்னா நமக்கு SNக்கு வந்து கடைசி உறுப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, கடைசி உறுப்பு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம டைரெக்டாக இந்த ஃபார்முலாலே போட்டுடலாம். அடுத்த சம் பாருங்கள். 602க்கும் 902க்கும் இடையே 4ஆல் வகுபடாத இயல் எண்களின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. வகுபடாதன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 602க்கும் 902க்கும் இடையே அப்படின்ட்டாங்க. அப்போ 603 எடுத்தோம் அப்படின்னா 4ஆல் போட்டோம் அப்படின்னா 602 எடுப்போம். 4ஆல் போட்டோம்னா 1 4 1 4 மிச்சம் 2 5 20. அடுத்து வந்து 2 வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இன்னும் 2 வேணும். 604 இருந்ததுன்னா இது வந்து 4ஆல் வகுபடும். இப்போது இதுக்கு எடைப்பட்டுனா 603 வகுபடாது. அடுத்து 604 வகுபடும். 605 வகுபடாது. 606 வகுபடாது. 607 வகுபடாது. 608 வகுபடும். அடுத்து 609 வகுபடாது. அப்போங்கும்போது இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கிடையாது, கூட்டுத்தொடர் வரிசையில் போகாது. அப்போங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 602க்கும் 902க்கும் இடையில இருக்கிற எல்லா இயல் எண்களையும் கூட்டிட்டு அதிலிருந்து 602க்கும் 902க்கும் இடையில இருக்கிற 4ஆல் வகுபடுற இயல் எண்களுக்கு கூடுதலை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 602க்கும் 902க்கும் இடையில 4ஆல் வகுபடாத இயல் எண்களின் கூடுதல் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், 602க்கும் 902க்கும் இடையில 4ஆல் வகுபடாத இயல் எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 602க்கும் 902க்கும் இடையில உள்ள இயல் எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். 602க்கும் 902க்கும் இடையே உள்ள இயல் எண்களின் கூடுதல், அதிலிருந்து நம்ம 602க்கும் 902க்கும் இடையில 4ஆல் வகுபடும் இயல் எண்களின் கூடுதல் கண்டுபிடிச்சி கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 602க்கும் 902க்கும் இடையில 4ஆல் வகுபடாத இயல் எண்களின் கூடுதல் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 602க்கும் 902க்கும் இடையில இருக்க இயல் எண்களின் கூடுதலை கண்டுபிடிப்போம். இப்போ 602க்கும் 902க்கும் இடையன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் 603 604 605ன்னு போய்கிட்டே இருக்கும். 902க்கு இடையே அப்படின்ட்டாங்கன்னா 901 முடிய கண்டுபிடிக்கணும்.
இது வந்து எல், நம்ம வந்து என், இது வந்து எத்தனாவது உறுப்புன்னு கண்டுபிடிக்கணும்னா n = l - a / d + 1. எல் வந்து என்னது நமக்கு 901 - a வந்து 603/d. 604 - 603னா d வந்து 1 + 1. 901லேருந்து 603 கழிக்கணும். இப்போ இங்கே வந்து 8, 10, 9, 11. 11லேருந்து 3 போச்சுன்னா 8, அடுத்து 9, இங்கே வந்து 2. 298 அடுத்து +1னா 299. உறுப்புகளின் எண்ணிக்கை என்னது நமக்கு 299. அதாவது n வந்து 299. இயல் எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா வந்து Sn = n/2 a + l. n வந்து என்னது 299/2, a வந்து நமக்கு 603 + l வந்து 901. இதை கூட்டணும்னா 299/2 × 4 0 15. இப்போ 2ஆல் அடித்தோன்னா 1 2 2, 7 2 14, மிச்சம் 1, I 2 10, E 2 4. 752யும் 299யும் பெருக்கணும். 52 20 18, மிச்சம் 1, 50 45, 46, மிச்சம் 4, 9 63, 67. அடுத்து 20 18, மிச்சம் 1, 50 45, 46, மிச்சம் 4, 9 63, 67. அடுத்து 2 4, I 2 10, மிச்சம் 1, 7 2 14, 1 15. 8 14, மிச்சம் 1, 10 17 18, மிச்சம் 1, 14, மிச்சம் 1, 7 5 12, மிச்சம் 1 2. அப்போது நமக்கு 2,24,848 கிடைக்கி. அதாவது இது வந்து 602க்கும் 902க்கும் இடையே உள்ள இயல் எண்களின் கூடுதல். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து 602க்கும் 902க்கும் இடையில இருக்க 4ஆல் வகுபடும் இயல் எண்களின் கூடுதல். 604 வந்து 4ஆல் வகுபடும் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போது 4 4ஆக கூடுமா 604 608ன்னு போய்கிட்டே இருக்கும். இப்போ 902க்கு முன்னாடி 901, 902னே போட்டு பார்த்தோம்னா 4ஆல் அடித்தோம்னா 1 4 4, 2 8, மிச்சம் 1, 2 8, மிச்சம் 2, 5 20. இப்போ மீதம் 2 இருக்குது. அப்போ 2 கழிக்கணும். 900 வந்து 4ஆல் வகுபடும். 2 8, மிச்சம் 1, 2 8, மிச்சம் 2, 5 20. அப்போது 900. இங்கே எல் வந்து 900, ஏ வந்து 604, டி வந்து நமக்கு 608 - 604ங்கும்போது 4ன்னு வரும். இது வந்து எத்தனையாவது உறுப்புன்னு கண்டுபிடிக்கணும். உறுப்புகளின் எண்ணிக்கைக்கு ஃபார்முலா வந்து n = l - a/d + 1. 900 - 604. இப்போ இங்கே 8 10 9 10, 6 9 2, 296/4 + 1. 4ஆல் அடித்தோன்னா 1 4 4, 7 4 28, மிச்சம் 1, 4 16. 74யும் 1யும் கூட்டினா 75. அதாவது இது வந்து 75வது உறுப்பு வந்து 900. நமக்கு Sn கண்டுபிடிக்கணும். S75 = n/2 75/2 × a + l. 604 + l வந்து 900. 75/2 × 4 0 1504. இப்போ 2ஆல் அடித்தோன்னா 1 2, 7 2 14, மிச்சம் 1, I 2 10, E 2 4. 75 × 752. I 2 10, மிச்சம் 1, 5 25, 26, மிச்சம் 2,
7 35 36 37 ஈரேலா 14 மிச்சம் 1 ஐயேலா 35 36 மிச்சம் 3 ஏழேலா 49 52. இப்போ கூட்டினோம்னா 0 0 மிச்சம் 1 14 மிச்சம் 1 6 5, அதாவது நமக்கு 56,400ன்னு கிடைக்கும். இப்போ வகுப்படாத இயல் எண்களின் கூடுதல் எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம 602க்கும் 902க்கும் இடையில உள்ள எல்லா இயல் எண்களின் கூடுதல் வந்து 2,24,848ன்னு கிடச்சிருக்கு. அதிலிருந்து இந்த 602க்கும் 902க்கும் இடையில 4ஆல் வகுப்படுற இயல் எண்களை வந்து கழிச்சிருவோம். அது வந்து 56,400ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதை கழிச்சிட்டோம்னா 602க்கும் 902க்கும் இடையில 4ஆல் வகுப்படாத இயல் எண்களின் கூடுதல் கிடச்சிரும். 2,24,848. இது வந்து 56,400. 8 4 4 8 அடுத்து 6 1 1,68,448ன்னு கிடைக்கும். சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க.